கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மிட் கேப் நிஃப்டியும் ஒரு செல்லிங் ப்ரெஷர் உங்களுக்கு தெரியுது. மிட் கேப் நிஃப்டியில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மிட் கேப் நிஃப்டியும் நம்ம இப்போது பார்க்கலாம். ஏன்னா இந்த இதில் அதாவது ஸ்டாக்கு நம்ம நிறையா பார்க்குறது ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்க்குறோம். அதனால் அந்த இண்டெக்ஸையும் இந்த வீடியோவில் அனாலிசிஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொடுத்த ஸ்டாக்குகளை அப்டேட் பண்ணிடுவோம். நிறைய ஸ்டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. எந்தெந்த ஸ்டாக்லேருந்து நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும், எந்தெந்த ஸ்டாக்லேருந்து எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். தான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி நேற்று 75 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் முடிஞ்சிருக்கு. அதாவது நம்ம ஆல்ரெடி அனாலிசிஸ் பண்ணியிருந்த மாதிரியே இந்த நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தது தான். 24,473. அந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை உடச்சிச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸ்ஏ பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஒரு 50% 25% டேரிஃப் போட்டிருந்தாங்க. இப்போ அகைன் மறுபடியும் இன்னொரு 25% போடுறதுக்கான வாய்ப்பு போட்டிருக்காங்க. மொத்தம் 50% போட்டிருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுனாக முடிகிறதுக்கான வாய்ப்பு, அதாவது கேப் டவுனில் தான் ஓப்பனே ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஃபாலை இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, இப்போது இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்கை பார்க்காமல் இருக்கிறது பெஸ்ட்டு. நிறையா ஸ்டாக் உங்களுக்கு கீழே தான் விழுந்துட்டுருக்கு. அதனால் முக்கியமான நம்ம கொடுத்த ஸ்டாக்கில் எப்போது எங்கேருந்து ப்ராஃபிட்டை புக் புக் பண்ணணும். எஸ்எல் கொடுக்க வேண்டியதை கம்மியான எஸ்எல்ஐ வெளியில் வந்துடுறது நல்லது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கு. ஆனாலும் அதாவது இங்கேருந்து இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேலே போகலாம். ஏன்னா க்ளோஸ்டு உங்களுக்கு சப்போர்ட்டில் வந்துட்டு தான் என்ன ஆக போகுது. இந்த கேண்டில் நம்ம மேலே போகும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. பவுன்ஸ் பேக் ஆகலாம். பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வராமல் நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது இல்லைங்களா? பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்படின்றப்போ பேங்க் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 55,146 ஒரு நிமிஷம். ஆமாம், 55,119 இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கீழே விழுகும். அப்படி பார்க்கும்போது 53,619 நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது ஒரு டிஃபிகல்ட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் ஆகும்போதே நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை அதாவது அனாலிசிஸ் பண்ணி வந்திருப்பேன். நம்ம சொன்னது இங்கேருந்து பிரேக் ஆகி அதாவது ப்ரீவியஸ் லோ, அதாவது நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது மிட் கேப் நிஃப்டிக்கு 12,385 வரைக்கும் டவுன் சைடில் ஃபால் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது டெய்லி உங்களுக்கு நேற்றுக்கும் என்ன இருக்குது. மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 124 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரியே அனாலிசிஸ் பண்ண மாதிரி 12,385 நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக உங்களுக்கு இருக்கும். இதனால் என்ன ஆகும், மிட் கேப் நிஃப்டியை உங்களுக்கு பெரிய லெவலில் ஸ்டாக்கெல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் தான் வரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணுங்கள். ஒருவேளை லாஸில் இருந்தீங்கனாலும் மினிமைஸ்லாக உங்களுக்கு லாஸை நீங்கள் கட் பண்ணிட்டு வெளில வர்றது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். இது என்னோட பார்வையில். நெக்ஸ்ட்டு மிட் கேப் 50. இந்த மிட் கேப் 50 அதாவது ஸ்மால் கேப் 50, இந்த ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், இதோட இந்த ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குமா அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் விழுக்கும்போது கண்டிப்பாக இதை உடச்சிச்சு அப்படின்னா
ஸ்மால் கேப்பை அதாவது ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஃபாலை இது ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தால் மட்டுமே மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு க்ரூஷியலான ஒரு இடத்துல தான் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட் அக்கப் மட்டும் வெளில வர்றது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு வேளை இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் உங்களுக்கு இதையும் உடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சிச்சு அப்படின்னாவே இந்த 7587 இந்த லெவல் வந்து கீழே வரைக்கும் வரும். ஒரு நல்ல ஃபாலை கண்டிப்பாக நம்ம ஸ்மால் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் சந்திப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிவி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 10% 9 சம்திங் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ மேலே தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த ஸ்டாக்கு தான். ஸோ இப்போ நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு கிடையாது. ஆல்ரெடி ஹோல்டு பண்ணியிருக்கவங்க நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ ஏன் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இது ஆல் டைம் ஹையிலிருந்து பிரேக் ஆனது. இந்த நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2193. ஸோ நீங்கள் இன்னொரு விஷயம் கூட பண்ணலாம். ஒருவேளை மார்க்கெட் இப்போ வந்து கீழே வந்து விழுகுதுன்னு வைங்களேன். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹை இங்கே வரும்போது என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம், இந்த ப்ரீவியஸ் ஹை வரும்போது நம்ம வந்து ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு கூட வெளியில் வரலாம். ஸோ ஏன்னா கீழே விழுகும்போது அகைன் மறுபடியும் என்னாகும், ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது போல் மேலே போய் இந்த ரெசிஸ்டன்ஸை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வரும். ஸோ இங்கேருந்து இந்த சைட்வேஸ்க்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி கூட உங்களுக்கு ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை கட் பண்ணிவிட்டு வெளியில் வரலாம். பார்ஷியலாக கூட நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டாப் கெய்னர் கோத்ரேஜ் ஃபிலிப்ஸ். இந்த காட்ஃப்ரை ஃபிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்றும் ஒரு 10%, முந்தா நாளும் 10%. ஸோ நம்ம கொடுத்த டார்கெட்டை உங்களுக்கு ஸோ நியர்பையில் தான் டார்கெட் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 11,152 இதோட டார்கெட். ஸோ இன்றைக்கி அந்த டார்கெட்டை ஹிட் நான் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ ஹிட் பண்ணலாம். ஸோ ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஒரு சூப்பரான ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட்டை கூட இன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறலாம். நம்ம கொடுத்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கொடுத்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8,200 சில்லறையில் கொடுத்தோம். ஸோ இப்போ அது ட்ரேட் ஆகிட்டுருக்குது 10,854 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் கார் ட்ரேட். இந்த கார் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டை ஹிட் பண்ணிடுச்சு. நேற்றுக்கே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக நம்ம கொடுத்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பேரிஷ் கேண்டில் வந்து நேற்று ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் வெல்ஸ்பூன் லிவிங். இந்த வெல்ஸ்பூன் லிவிங்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எல்ல ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ நம்ம கொடுத்தது இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிட்டு அகைன் மறுபடியும் கீழே வந்துருச்சு. எஸ்எல் இங்கே கொடுத்துருந்தோம். எஸ்எல்ல ஹிட் பண்ணிவிட்டு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. இங்கேருந்து பவுன்ஸ் பேக்கும் இருந்துச்சு. ஸோ ஒரு க்ரீன் கேண்டில் இங்கேருந்து மறுபடியும் என்ன இருக்குது, கீழே தான் வந்திருக்கு. ஓகே, எஸ்எல்ல கொடுத்துட்டு நம்ம வெளியில் வர்றது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் இங்கே வரைக்கும் வச்சுருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இருக்கலாம். பட் இருந்தாலும் ஸோ இது வந்து இன்னும் ஒரு 10%, 8% கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வர்றது ஒரு கரெக்டான டெசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிசிஎஸ் வந்து நம்ம ஆல்ரெடி எதுக்காக இதோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்முக்கு அண்டு லாங் டேர்முக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,963. ஸோ இந்த சப்போர்ட் வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸோ கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணலாம். ஒரு 40% வந்து நம்மளோட கேபிட்டலில் ஒரு ஷார்ட் டேர்ம், நான் சொல்கிறது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்முக்கு. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் ஆல்ரெடி பை பண்ணியிருக்கீங்கன்னா இது ஒரு கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு மறுபடியும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு. நீங்கள் நியூவாக இதை வந்து அக்குமுலேட் பண்ண போகிறோம்னாலும் ஒரு கரெக்டான ஒரு சப்போர்ட்டில் தான் நம்ம வாங்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3% வந்து
இருக்கட்டும். ஸோ கீழே இன்னும் வரணும். ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்த்தி ட்ரக். இந்த ஆர்த்தி ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிரேக் அவுட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷனால் என்ன ஆச்சு கீழே தான் வந்திருக்கு. ஸோ கீழே வந்தாலும் உங்களுக்கு இந்த மைனர் ட்ரெண்டில் சப்போர்ட் நேற்று எடுத்துருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இதை உடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். பவுன்ஸ் பேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல்டு பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எல்என்டி ஃபினான்ஸ். எல்என்டி ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்டியர் பிரேக் அவுட் ஸ்டாக்கு கொடுத்துருந்தோம். கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு மேலே போயிட்டு ஒரு 5% வரைக்கும் மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் டவுன் சைடில் வந்துருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு 2 நாள் முன்னாடி சப்போர்ட் எடுத்துச்சு. அகைன் மறுபடியும் என்ன ஆச்சு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த 198. ஸோ இதுதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி போணுச்சு பார்த்தீங்களா, அந்த ஆல் டைம் ஹையோட சப்போர்ட் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பவுன்ஸ் பேக் கூட இருக்கலாம் சம்டைம்ஸ். இப்போ இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் பார்த்தீங்களா வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சாரதா மோட்டார். இந்த சாரதா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்டில் என்ன அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே தான் நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான இந்த புல்லிஷ் கேண்டில் ஸோ பிரேக் அவுட் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னா இன்னும் இந்த சேனலை பிரேக் பண்ணலை. இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சுனாலே நம்ம என்ன பண்ணிடலாம், எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளில வந்துடும். ஏன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு எல்லா பக்கமுமே கீழே விழுந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் பேரிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னாவே எஸ்எல்ல கொடுத்துட்டு நம்ம வெளியில் வந்துடுறது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டாரண்ட் ஃபார்மா. ஸோ டாரண்ட் ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இந்த அதாவது இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே இருந்து என்ன ஆச்சு அப்படின்னு பண்ணால் நம்ம கொடுத்த டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் அதுக்கு மேலேயும் போச்சு. ஸோ செகண்ட் பிரேக் அவுட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே கொடுத்துருந்தோம். இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது கொடுத்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து ஒரு கொடுத்த அன்றைக்கி ஒரு 3 or 4% வந்து என்னாச்சு மேலே தான் போச்சு. ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா கட் பண்ணிடுங்க. இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே என்ட்ரி எடுத்தவங்க என்ன பண்ணலாம், அவங்களும் என்ன பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்மால் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வர்றது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஏன்னா ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே இப்போ டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபார்மா கம்பெனிகளுக்கு வந்து டேரிஃப் வந்து இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போது அதுக்கான போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனாலையும் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்குகள்லாம் விழ ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இதுக்கும் விழும். அதனால் நீங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்க, எஸ்எல்ல கொடுக்குறவங்க எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வந்துடுறது கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் டிவிஸ் லேப். டிவிஸ் லேப்பும் இதே தான், ஆல் டைம் ஹையில் நம்ம கொடுத்தோம். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ அங்கேருந்து இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துருச்சு. அது ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிவிஸ் லேபும் ஸோ ஃபார்மா ஸ்டாக்கும் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது 4% கீழே விழுந்திருக்கு டிவிஸ் லேபை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வர்றது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எம்எஸ்பிஎல். எம்எஸ்பிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இந்த பேட்டர்னில் அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்னில் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ கொடுத்ததுலேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் என்னாச்சு 2 கேண்டில் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நேற்று ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ ஆனாலும் இது ஒரு இன்சைடர் கேண்டில் மாதிரி தான் இருக்குது, எங்கல்ஃபிங் கேண்டில். அதாவது இது ஒன்றும் பெருசாக நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்க, ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்ம எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்குக்கு இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்னோட டவுன் ட்ரெண்ட் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்குது. இந்த சேனலில் பிரேக் பண்ணிச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம். அதாவது எஸ்எல்ல கொடுத்துட்டு வெளியில் வரலாம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் லக்ஷ்மி கெமிக்கல். இந்த லக்ஷ்மி கெமிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போது எஸ்எல்ல கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டை உடச்சிருச்சு. ஸோ உடச்சதுனால இன்னும் என்ன ஆகும், ஃபர்தர் ஃபால் வரும். ஸோ அதனால் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள்
எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளியில் வர்றது ஒரு கரெக்டான டிசிஷனாக இருக்கும். ஸோ நம்ம கொடுத்தது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு. மேலே போயிருந்தாலும் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்து ஒரு நம்ம கொடுத்த டார்கெட்டு இது 223 பக்கத்தில் போயிட்டு கீழே வந்துடுச்சு. ஓகே, எஸ்எல்லை வந்து நம்ம கொடுத்துட்டு வெளில வர்றது இந்த ஸ்டாக்லேயும் ஒரு கரெக்டான. நெக்ஸ்ட் ஸ்டாக் HUL, ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த ஹிந்துஸ்தான் லிவரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நியூ என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் எதுவுமே வரலை. ஸோ ஆல்ரெடி ஆனால் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே கொடுத்துருந்துருப்போம். அதாவது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் ஆகி இந்த 4% இங்கேருந்து ஜம்ப் ஆனிச்சு. ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் என்ட்ரி இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஸோ என்ன ஆயிருக்கு, உங்களுக்கு இங்கே வந்துட்டு அகைன் மறுபடியும் இந்த சேனலுக்கு மேலே தான் இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்கள் ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் இல்லை லாங் டேர்ம் பிரச்சனை கிடையாது. ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இதை உடச்சாவே நீங்கள் உடச்சி கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் வந்தாவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ இது வந்து கீழே வந்துடலாம். ஒன்று இல்லை நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்எல் வந்து இங்கே வச்சுக்கோங்க. இந்த 2396 உங்களுக்கு எஸ்எல்லாக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டாக்கில் மட்டும் எனக்கு கொஞ்சம் ஹோப் இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஐடிஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த அதாவது இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு பவுன்ஸ் பேக் ஆகுது. ஸோ ஆனாலும் உங்களை நம்ம என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ உடனே என்ட்ரி எடுக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என்ட்ரி ஆக வேணாம். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போது மார்க்கெட் கீழே விழுக போகுது. இருந்தாலும் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கூட கவனிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் கவனிங்க, பட் என்ட்ரியை வந்து இப்போ கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஸோ இருந்தாலும் இங்கேருந்து இந்த சேனலில் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு இதோட ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 or 4%, ஒரு 5% மேலே வரும். ஸோ இங்கே நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். ஆனாலும் இந்த சேனலை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகே, எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.